அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நான் ஓனாக க்ரியேட் பண்ண ஆப்ஷன் பையருக்கான பை செல் இண்டிகேட்டர் பற்றி வீடியோ நான் வரிசையாக போட்டுட்டு வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் பல எக்ஸாம்பிள் நான் காட்டலான் இருக்கேன். வி கேன் கோ எனி திங், சென்செக்ஸ், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி. இப்போ நிஃப்டிக்கு போகலாம். நிஃப்டியில் எதை வேணால் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். கால் புட் எந்த இதை வேணால் நம்ம செலக்ட் பண்ணலாம். இப்போ நான் செலக்ட் பண்ணுறது ஒரு எக்ஸாம்பிள் 23,500 புட்டுன்ற நான் செலக்ட் பண்ணுறேன். இண்டிகேட்டர் நான் அப்ளை பண்ணலை. இப்போ உங்களுக்கு சார்ட்டை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும், இங்கே வாங்கினா இங்கே செல் பண்ணால் நம்மளுக்கு லாபம் கிடைக்கும், இங்கே வாங்கி இங்கே செல் பண்ணால் லாபம் கிடைக்கும் அப்படின்றது கரெக்ட். இன்பிட்வீன் நம்ம வாங்கினோம்னா ஸ்கால்பிங் பண்ணிட்டு ஓடியாரணும், இல்லை ஒரு பயந்துட்டு ஓடியாரணும், இல்லை லாஸ்ட்டில் வரணும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் ஒரு இண்டிகேட்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இண்டிகேட்டர் அப்ளை பண்ணிட்டேன். கரெக்டாக நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி 2 சிக்னல் வந்திருக்கு. காலையில் வந்திருக்கு 73 எல்டிபியில், அப்புறம் 12:42 வந்திருக்கு. இந்த க்ரீன் கலர் வெர்டிக்கல் லைன் இருக்குல்ல, அதான் பை. பாருங்கள், நல்லா தெளிவாக பாருங்கள். இங்கே வாங்கினவனே நான் டார்கெட் செட் பண்ணியிருக்கேன் 101. இந்த எல்லோ ஆரஞ்சு லைன் இருக்குல்ல, எல்லோ கலர் லைன், இதுதான் டார்கெட். நம்மளோட இது மினிமம் டார்கெட்டு, இது மேக்ஸிமம் டார்கெட். சரிங்களா? இதை நம்ம செட் பண்ணுறோம். 73க்கு வாங்கினோம். அட்லீஸ்ட் ஒரு 72, 17 வாங்கும்போது இங்கே ஒரு மினிமம் 30 பாயிண்ட் நம்மளால் பிடிக்க முடியுது. சரி, இப்போ நான் 30 பாயிண்ட்டை பிடிக்கல, மார்க்கெட் திரும்பிடுச்சு, நம்மளால் எக்ஸிட் ஆக முடியும். சப்போஸ் எக்ஸிட் ஆகலை அப்படின்னா செல்லுன்னு சிக்னல் வந்தோடனே நம்ம எக்ஸிட் ஆயிடணும். சரிங்களா? மினிமம் நம்ம ஒரு 10 பாயிண்ட்டை நம்ம இங்கே பிடிச்சிட்டோம். அடுத்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 12:45 வந்திருக்கு. உடனே என்றாக முடியாது யாராலும். ஸோ ஒரு 2வது கேண்டில், 3வது கேண்டில், 4வது கேண்டில் என்ட்ரானா கூட 83 பாயிண்டில் என்ட்ரானோம்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 100, 20 பாயிண்ட். இல்லை நான் இது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறதுனால வெயிட் பண்ணலாம். அடுத்த டார்கெட் பண்ணுங்கள் 124, ஒரு 40 பாயிண்ட்டு அழகாக பிடிக்கலாம். இது ரெண்டையுமே நான் மிஸ் பண்ணிட்டேங்க அப்படின்னா கூட இங்கே பாருங்கள், செல்லுன்னு சிக்னல் வருதா, அந்த கேண்டில் பாருங்கள் 100 பாயிண்ட். ஸோ ஆல்மோஸ்ட் மினிமம் 20 பாயிண்ட் எடுக்க முடியுது நம்மளால். இங்கே மினிமம் 20, இங்கே 10 பாயிண்ட். சரிங்களா? ஸோ 30 பாயிண்ட் ஒரு டெக்னிக்கல் இண்டிகேட்டரில் நம்மளால் பிடிக்க முடியுது. மினிமம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட் வரைக்கும் பிடிக்க முடியுது ஒரே ஒரு ஸ்ட்ரைக்கில். சரியா? லைவாக காட்டுறேன் உங்களுக்கு. அடுத்தது கூட காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி நான் வேறு ஸ்ட்ரைக்கை ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், டார்கெட் எப்படி மீட் ஆகிருக்கு பாருங்கள். இங்கே மீட் ஆயிடுச்சு, இங்கே மீட் ஆயிடுச்சு. கரெக்டாக 2 சிக்னல், ரெண்டுமே தப்பு இல்லாமல் கரெக்டான சிக்னல். சரிங்க, நான் கால் சைடு காட்டுட்டேன். புட் சைடு பாருங்கள். புட் சைடு டவுன் ட்ரெண்டில் நம்ம எப்படி ஃபெயில் ஆகிறோமோ இல்லையான்றதை பாருங்கள். ஓகே, இப்போ டவுன் ட்ரெண்டில் நம்மளுக்கு 1, 2 சிக்னல் வந்திருக்கு. சரியா? இதில் நம்மளுக்கு நோ லாஸ் நோ கெயின், இதை விட்டுருவோம். இங்கே பாருங்கள், இங்கே வாங்குகிறோம், இங்கே டார்கெட்டு. பட் இந்த கேண்டில்லையே நம்மளுக்கு டார்கெட் தொட்டுருச்சு. அதில் இல்லைன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. சரியா? அப்போ இது மாதிரி ட்ரேட் நம்ம என்ன பண்ணுவோம், எடுக்கவே மாட்டோம். சரிங்களா? இங்கே சிக்னல் வந்தோடனே நமக்கு தெரியுது. இங்கே வந்தோடனே இங்கே ப்ரைஸ் பாருங்கள், 320, ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ். கண்டிப்பாக நம்ம எடுக்க மாட்டோம். சப்போஸ் நம்ம எடுத்துட்டோம், 316 ரூபாய்க்கு வாங்கிட்டோம்னா பாருங்கள், லாஸ் பாருங்கள், 296. எவ்வளோ? 20 பாயிண்ட் தான் லாஸ். நல்லா பாருங்கள், 20 பாயிண்ட் தான் லாஸ். ஆனால் அந்த 20 பாயிண்ட்டை நம்ம ஆப்போசிட்டில் நம்ம எவ்வளோ பாயிண்ட் பிடிச்சோம்? 50 பாயிண்ட் பிடிச்சோம். சரிங்களா? நம்ம ட்ரெண்டை பொறுத்து நம்ம ஈஸியாக நம்ம காலாக புட்டான்னு ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இங்கெல்லாம் பார்த்துங்க, 176க்கு வாங்கினது, இங்கே பாருங்கள் 246. நல்ல டார்கெட்டுங்க. 70 பாயிண்ட் 80 பாயிண்ட் எடுக்க முடியும். ஸோ எனக்கு இந்த டீட்டெயில் வேணுமா, எனக்கு பிங் பண்ணுங்கள்.